கலத்ராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் நடந்து அந்த திருமணத்துல நிறைய பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவர்கள் நினைத்த மாதிரியான ஒரு திருமணம் இவர்களுக்கு நடந்திருக்காது. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இவர்கள் தான் அந்த வருமானத்தை தேடி 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 போய் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. போராட்டம்னா போராட்டம், கொஞ்ச நஞ்ச போராட்டம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு குழந்தை பருவமாக இருக்கும் போது அவர்களினுடைய ஒரு விஷயத்துல கொஞ்சம் போராட்டம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் மேடம் நாங்க இப்படி உழைக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரே ஒரு தீர்வு மட்டும் சொல்லுங்க மேடம், எங்களுக்கு உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்க உழைச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசியில தான் சனி உச்சம் பெறாரு. இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு குடும்ப மாற்றங்கள் அப்படின்றது வரும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசிக்கு பயணம் செய்து வர்றதுனால பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதம் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், கடக ராசியில சுக்கிரன் பகவான், சிம்ம ராசியில சூரியன் கேது, அடுத்து கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து உங்களுடைய மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். அடுத்து ஒரே நாள்ல, அதாவது 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரனும் புதனுமே பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு உச்சம் பெற போகக்கூடிய ஒரு சுக்கிரனாக மாற்றம் பெற போகிறார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இதுதான் இந்த மாதங்களின், அதாவது செப்டம்பர் மாதத்தின் கிரக அடைவுகள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அதாவது ஒவ்வொரு சில ராசி என்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு குரு பயிற்சி ஆனதுல இருந்தே எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்கல, அடுத்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆனதுல இருந்து இன்னமும் எங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். நாம இப்ப பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 7வது ராசி இந்த துலாம் ராசி. கலத்ராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் நடந்து அந்த திருமணத்துல நிறைய பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவர்கள் நினைத்த மாதிரியான ஒரு திருமணம் இவர்களுக்கு நடந்திருக்காது. அந்த அளவுக்கு அந்த திருமண உறவுகள்ல அதிகப்படியான ஏமாற்றத்தை அனுபவிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால வருமானத்துல பெரிய அளவுக்கு, நம்ம எப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு சொன்னோமோ அதே மாதிரி வருமானத்துல பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், ஏன்னா 7ஆம் இடம்ன்றது இவர்கள் வருமானத்தை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த வருமானத்திற்கு பின்னாடி ஓடுபவர்கள் தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனா அதே இது அந்த ரிஷப ராசி என்பர்கள் அவர்களை தேடிதான் வருமானம் வரும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இவர்கள் தான் அந்த வருமானத்தை தேடி 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 போய் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற அந்த இடத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பணத்தை கூட எப்படியாவது சம்பாதிச்சிடலாம். ஆனா அந்த உறவுகளை சம்பாதிக்கிறதுல இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். போராட்டம்னா போராட்டம், கொஞ்ச நஞ்ச போராட்டம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு குழந்தை பருவமாக இருக்கும் போது அவர்களினுடைய ஒரு விஷயத்துல கொஞ்சம் போராட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி பருவமாக, ஒரு விடலை பருவமாக இருக்கும் போது அந்த விடலை பருவத்துல வரக்கூடிய சில தவறுகள்னால
இருக்கிறதுனால சில போராட்டங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியா வரும்போது ஒரு 25 வயதுக்கு மேல வந்தாச்சு, 28 வயதுக்கு மேல வந்தாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு திருமணம் பண்ணும்போது ஒரு போராட்டம். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டங்கள், வேலை சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் கடுமையா உழைப்பாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் மேடம் நாங்க இப்படி உழைக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரே ஒரு தீர்வு மட்டும் சொல்லுங்க மேடம், எங்களுக்கு உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்க உழைச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசியில தான் சனி உச்சம் பெறாரு. உச்சம் பெறும் போது அந்த உழைப்பை நோக்கி அதிகப்படியாக போராடுபவர்கள் அந்த துலாம் ராசி என்பவர்கள். உங்களுடைய ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறதுனால என்ன ஆகுது, நீங்க என்னதான் மேலிடத்துக்கு வரணும், ஒரு உயர்ந்த பதவியை அடையணும்னு நினைச்சா கூட உங்களால அங்க நிரந்தரமா வேலை செய்ய முடியாது. நீங்க ஒரு முதலாளியா இருந்தா கூட அங்க தொழிலாளி செய்யக்கூடிய ஒரு வேலையை போய் நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. நான் போய் ஸ்க்ரூவை மாட்டுறேன், நான் போய் டயரை கலட்டுறேன், நான் போய் அந்த தண்ணியை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக அந்த பணியாட்கள் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் முழுவதுமாக செய்யும் போது அங்க பணியாட்கள் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை, உங்களால அந்த மேலாண்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திர அன்பர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள், விசாகம் நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த துலாம் ராசி. ஆனாலும் இந்த துலாம் ராசியோட போட்டி போடுறதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் சாதாரண நட்சத்திர அன்பர்கள் கிடையாது, மிகவும் ஒரு வலிமை வாய்ந்த நட்சத்திரங்கள். இந்த மொத்தம் 27 நட்சத்திரத்திலேயே இந்த 3 நட்சத்திரங்களும் அதிகப்படியான வலிமை வாய்ந்த ஒரு நட்சத்திரம் தான் சொல்லணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இந்த 3 நட்சத்திரமும் இருக்கிறதுனால எதை எடுத்தாலும் ஒரு போராடி பார்க்கக்கூடிய ஒரு குணம்ன்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். யாராலையும் இவர்களை வெல்லவும் முடியாது. எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமே இந்த 7ஆம் இடம் தான். அதனால அந்த எதிரிகள் யார் வந்தாலும் அவர்களை சரமாரியாக இவர்கள் கிட்ட நிறைய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடியவர்களும் இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு குடும்ப மாற்றங்கள் அப்படின்றது வரும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசிக்கு பயணம் செய்து வந்ததுனால பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல ரிஜெக்ட் பண்ண வரங்கள் கூட நீங்க போய் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வேலை வாய்ப்புகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள். இப்பதான் நீங்க கல்லூரி பருவம் முடிச்சு ஒரு வேலைக்காக தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ஒரு அதிகாரம் மிக்க ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் சம்பந்தப்பட்ட, அதாவது யூனிஃபார்ம் மிக்க ஒரு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்லாம் வேலைகள்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். யாரெல்லாம் ஆர்மி, டிஃபென்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நேவி, இந்த மாதிரியாக சீருடை அணிந்த ஒரு வேலையை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்களா, அதற்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கலாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு, அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா முதல் பாதியில உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துல சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதுக்கப்புறம் 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றாரு. அதனால உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல நீங்க பிஆர் வாங்கி அங்க ஃபுல்லா ரெசிடென்டாவே இருக்கிறவங்களும் அரசாங்க உத்தியோகத்துக்கு தாராளமாக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கலாம். பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு காலகட்டம். நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த கமிஷன் தொழில் இல்ல வேறு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்களை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் செய்யறவங்களுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான். அந்த செவ்வாயே உங்களுடைய ராசியின் மேல பயணிக்கிறதுனால
ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஈஸியா உங்களுக்கு வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள். எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் மேடம், எப்ப பார்த்தாலும் எனக்கு உடல்நிலையே சரியில்லை மேடம், எல்லாம் நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு பொழப்பும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சாட்டிஸ்ஃபை அடையாத ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் தான். எவ்வளவோ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தன்னிறைவு அப்படின்றது அடையாத ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதே சமயத்துல அந்த போராட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். கடன் வாங்கி தேவையில்லாம கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது 24 மணி நேரமும் வேலை செஞ்சு அதுல கெட்ட பேர் வாங்கக்கூடிய அன்பர்களும் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். எப்படி மேடம் பக்கத்துல இருந்த மாதிரியே பார்த்த மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராசிக்கு உண்டான குணநலன்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதை தவிர நீங்க வேற எதையுமே செய்ய மாட்டீங்க. நீங்க நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா கூட இந்த ராசி என்பர்கள்னால நேர்மையாக இருக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சில பேர் நேர்மையா இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக தலை தூக்கி ஆணவமா நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் பேசுவாங்க. நீங்க என்னைக்கு அந்த நேர்மையை கைவிடுறீங்களோ அன்னையில இருந்து உங்க லைஃப் நல்லா இருக்கும். அந்த அளவிற்கு அந்த 8ஆம் இடம்ன்றது அதிகப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள், இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள், அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள், கேட்டை நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த விருச்சிக ராசி. இந்த ராசி என்பர்கள் வீட்டுல இருக்காங்களா இல்லையானே யாருக்குமே தெரியாது. மறந்து போயிருவாங்க. ஐயோ ராசி என்னது அப்படின்னா, ஏமா என் ராசியவே நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. ஆனா சைலண்ட் கில்லராகவும் இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த அனுஷம், கேட்டை, அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், இவங்க 3 நட்சத்திர அன்பர்களுமே ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. அதே சமயம் இவர்களினுடைய அடாவடித்தனம் வெளியில தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அமைதியா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கிய இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாவ கிரகம், ஒரு சூடான கிரகம், ரொம்ப சுறுசுறுப்பு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல கோபம் பாத்தீங்கன்னா அப்படியே கோபம் வந்துருச்சு அப்படின்னா மூளையில இருக்கிற நரம்புகள்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவு இருக்கு. அந்த கோபத்தின் உச்சத்திற்கே போகக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள். இந்த ராசியில அங்க சந்திரன் நீச்சம் அடைகிறார். அதனால அம்மாவினுடைய பாசம், அம்மாவினுடைய அரவணைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த அம்மாவினுடைய பாசமோ அம்மாவினுடைய அரவணைப்போ பக்கத்திலேயே இருப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த தாய்க்கு இருக்காது. அந்த மனம் விட்டு பேசணும் அப்படிலாம் என்னால கிடையாது மேடம், என்னமோ எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரிதான் பேசுவாங்களே ஒழிய அந்த ஒரு கூட இருக்கணும், அந்த குழந்தையோட நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்றது இருக்காது. இது சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இந்த பாதிப்புகள் அடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சில தேவையில்லாத பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், அடுத்து நீர்க்கட்டிகள், இதெல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன் மேடம் ஏதாவது நல்லதே சொல்ல மாட்டீங்களா, உங்க வாயில இருந்து நல்லதே வராதா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதிரியாக இருப்பாங்க. ஆனா இவர்களினுடைய தொழில் அப்படின்னு வந்துருச்சுன்னா இவர்களை மாதிரி சுறுசுறுப்பாக நடக்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தொழிலுக்காக அதிகப்படியாக தன்னுடைய வாழ்க்கையையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. உறவுகள்லாம் அடுத்துதான், தொழில் தான் முக்கியம் முதல்ல அப்படின்ற மாதிரியாக தொழில்ல நிறைய ஒரு பிரயத்தனம் எடுப்பாங்க. அதற்குண்டான வெற்றியையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இவர்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றார். உங்களுடைய லாபங்கள் எல்லாமே
எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டு உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில பிசினஸ்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பிரயாணங்கள் அப்படின்றது அதிகமா இருக்கும். தூக்கம் இருக்காது இந்த செப்டம்பர் மாதம். அப்படியே தூங்கினாலும் ஏதோ ஒரு பதட்டத்துல நீங்க திரும்ப எழுந்திருக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்ப உறவுகள்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இல்லை. அது தெரிஞ்ச விஷயம் தானே மேடம். நம்ம யாரை நம்பி நம்ம இருக்கிறோமோ, யாருக்காக நம்ம வாழ்றோமோ அவங்களே இவங்களுக்கு ஒரு துரோகிகளாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சில தேவையில்லாத சங்கடங்கள் கடந்த 6 மாதத்து அளவுல உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்துல கொஞ்சம் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் குறையாது. இந்த மாதத்துல கொஞ்சம் உங்களுக்கு அதுக்குடைய பாதிப்புகள் அதிகமாகும். ஏன்னா அந்த உங்களுடைய ராசி அதிபதியும் 12ஆம் இடத்திற்கு வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் அந்த செவ்வாய் தான். அதனால பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுமே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது, அதிகமாகாது. ஓகேங்களா? இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகள்ல சில தடைகள்லாம் இந்த மாதத்துல விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பயிற்சியாகி வர்றாரு. அதனால திருமண தடைகள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் சில கடன்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது வழக்குகள் சம்பந்தப்பட்ட சில செலவுகளை செய்யறது கூட உங்கள்ட்ட கையில காசு இருக்காது. அதனால கடன் வாங்கி அந்த வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க. அதெல்லாமே நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்க நிராகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு தேவையான சில மூலப்பொருட்கள் இல்ல, உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதை செய்யக்கூடிய அளவுக்கு அங்க எபிலிட்டி இல்லை அப்படின்னு நீங்க உணரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதை மாதிரி ரிஜெக்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில எடுத்து அதை பண்றதுக்கு பாருங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் தொழில்னா இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உயர் படைப்புகள், அதாவது உயர் கல்விகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தாரம் விவாகரத்து ஆயிருந்தது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல மறுமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். முதல் திருமணத்திலேயே உங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கு, முதல் திருமணமே நான் நடக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகள்லாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தனுசு ராசி 9ஆம் இடம்னு சொன்னாலே பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானம்னா இந்த தனுசு ராசியில பிறந்த அன்பர்கள் எல்லாருமே ஒரு கொடுத்து வைத்த நபர்கள் தான் சொல்லணும். ஏன்னா பாக்யஸ்தானத்துல பிறக்கிறது அப்படின்றது யாருக்குமே அந்த அளவுக்கு அமைப்பு இருக்காது. உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கு. ஏன் மேடம் உங்க வாயில இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க மேடம், நாங்களே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நீங்க என்னமோ நாங்க தான் கொடுத்து வச்சவங்க கொடுக்காத வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக கேக்குது. கவலைப்படாதீங்க. என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால எந்த ஒரு தொழில் செய்து நீங்க நஷ்டம் அடைஞ்சாலும் கவலைப்படாதீங்க. எங்க வேலைக்கு போனாலும் எனக்கு வேலை வாய்ப்புல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு நேரத்துல அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தனுசு ராசி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், நல்ல நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். நேர்மைக்கு குறைவே இருக்காது. அதே சமயத்துல பணத்தையும் அதிகப்படியாக சம்பாதிக்க ஒரு திறன் உடையவர்கள். அங்கதான் நம்ம கவனிக்கணும். திறமை நிறைய இருக்கும், ஆனா அதை எப்படி சம்பாதிக்கிறது? ஏன்னா நேர்மையா இருக்கும்போது அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு சில தேவையில்லாத குளறுபடிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதியாக அந்த சுக்கிரன் உங்களுடைய
9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய முன்னேற்றங்கள். திடீர்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாத காலமாக ஒரு டல்லான பொசிஷன், தொழில்ல எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கிற வருமானம் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது, நம்ம பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாலும் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள் இருக்கு. அதே சமயத்துல தொழில் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்களும் நிறைய இருக்கும். ஏன்னா அங்க 9ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். பாக்கியஸ்தானத்திலேயே கேது பகவான் இருக்கிறதுனால கை கெட்டினது வாய் கெட்டாத குறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரும், கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும். சுக்கிரன் சேரும் போது உங்களுக்கு அதுல உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். ஆனா சில பேரை நம்பி நீங்க ஃபுல்லா ஆர்டர்ஸ் வாங்கிட்டு செஞ்சுட்டு நம்ம கடைசி பணம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒரு ஏமாற்றம் காத்துட்டு இருக்குது. அதனால எந்த ஒரு ஆர்டர்ஸ் தொழில் சம்பந்தமாக வாங்கினாலும் ப்ராஜெக்ட்ஸ் எந்த இது ஆரம்பிச்சாலும் நீங்க ரொம்ப கவனமோட அட்வான்ஸா சில விஷயங்களை பணத்தை வருமானத்தை வாங்கிட்டு நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறமா நீங்க வேலையை செய்து கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உங்களுக்கு சஞ்சரிக்க போறாங்க இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அதனால இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட, அடுத்து பாத்தீங்கன்னா கர்ம காரியங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். அடுத்து உங்களுடைய அந்த ஒரு சில யோகமான ஒரு காலகட்டம், தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த மாதிரியான யோகமான ஒரு காலகட்டம் வரும். அது இப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தொழில் ரீதியாக, வெளிநாடு ரீதியாக, குடும்பம் ரீதியாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நிறைய விவாகரத்து வழக்குகள் இந்த தனுசு ராசி என்பவர்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். ஆனா உங்களுக்கு அதற்கான பொருள் இழப்புகள்ன்றது அதிகமாக இருக்கும். அந்த ஜீவனாம்சம் கொடுக்கறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகளை விட்டு பிரிய முடியாத ஒரு சூழ்நிலை, அதற்காக சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான இழப்புகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட சில இடர்பாடுகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பண வரவுகள் அப்படின்றது இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். பணம் வந்தா ஒரு பணம் வருது, திரும்ப பாத்தீங்கன்னா அந்த பணம் ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த பணம் வரவே வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மாசம் அப்படி இருக்காது. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் சேர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இருந்த தடைகள் முழுவதுமாக விலகிடும். கடந்த காலத்துல இருந்த சில தேவையில்லாத ஒரு குழப்பமான சில விஷயங்கள்லாம் இந்த காலம் உங்களுக்கு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பூராடம் நட்சத்திர அன்பர்கள் வியாதி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுமையான ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு பழைய சொத்துக்கள்லாம் விற்க முடியாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த எந்த சொத்தை விற்க முடியல அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த சொத்தை ரொம்ப எளிதாக விற்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நான் மேல சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சதுல இருந்தே நிறைய மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. சில பேருக்கு மாற்றங்கள் வராம கடன் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய பெரிய அளவுக்கு எங்களுக்கு வருமானங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணமே உங்களுடைய தசாபுத்தி
தசாபுத்திகள்ல இருக்கக்கூடிய சில மோசமான ஒரு கிரகங்களின் தாக்கம்ன்றது அதிகமா இருக்கும். மகர ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் ராசி, அதாவது கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மகர ராசி. அதனால இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நிறைய தர்ம காரியங்களை அதிகப்படியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிறைய ஏழை எளியோருக்கு உதவி செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கீழே இறங்கி போய் வேலை செய்யறது, அது எவ்வளவு பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த மகர ராசி என்பர்கள் அந்த இடத்துல ஒரு கூச்சம்ன்றதே இருக்காது இவங்களுக்கு. நம்ம இவ்வளோ ஸ்டேட்டஸா இருக்கிறோம், நம்ம போய் அங்க போய் வேலை செய்யக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இந்த மகர ராசி என்பர்கள் அந்த மாதிரியாக நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். உழைக்கும் குணமுடையவர்கள், நல்லா உழைக்கணும், நல்லா உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த நேர்மையான ஒரு அதிகப்படியான ஒரு குணமுடையவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி என்றாலே பாத்தீங்கன்னா நீதிகாரகன். அதனால எப்போதுமே ஒரு நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த ராசியில குரு நீச்சம் அடைகிறார். குரு நீச்சம் அடைகிறாரு அப்படின்னாலே இந்த ராசி என்பர்கள் பெருமளவு வருமானத்தை நோக்கி பயணிக்காதவர்கள். உழைக்கணும், ஆனா வருமானம் வருதோ இல்லையோ அது இரண்டாவது பட்சம் அப்படின்னு அந்த வருமானத்தை பெருமளவு சேர்த்து வைக்காதவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். செவ்வாய் உச்சம் அடைகிறார். இந்த ராசியில மகர ராசியில செவ்வாய் உச்சம் அடைகிறதுனால இந்த மகர ராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு போல்டான ஒரு டிசிஷன் அப்படின்றது அதிகமா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு கடைசி வரைக்கும் போராடக்கூடியவர்கள், இறுதி வரை போராடும் குணமுடையவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசியில 3 நட்சத்திரம், அதாவது உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அடுத்து அவிட்டம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறதுனால இந்த மகர ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய ஒரு சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சவால்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இவர்களுக்கு நிறைய பாதகங்கள் நடக்கும். இவர்களை அறியாமலேயே இவர்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பார்கள். அதை புரிஞ்சுக்காமலேயே இவர்கள் அதை நோக்கி நிறைய ஒரு போராடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சனி பகவான் இன்னும் வக்கரத்தன்மையோடு தான் இருக்கிறார். அதனால ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு அவர்களினுடைய கோச்சார கிரகங்கள் நல்ல ஒரு நிலைமையில இருந்தா கூட உங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையுமே நடக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். நிறைய கர்மாவை சுமந்து இந்த ஜென்மத்தை எடுத்தவர்கள் நம்ம மகர ராசி என்பவர்கள் தான். அதாவது முன்னோர்களினுடைய சாபம், முன்னோர்களினுடைய பழி பாவங்கள் இது எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மத்துல நீங்க பிறவியே எடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த 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 சாபத்தை, அந்த தோஷத்தை எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு சில தேவையில்லாத இடையூறுகள்லாம் வரும். அது எல்லாத்தையுமே நீங்க கடந்துதான் சில விஷயங்களை உங்களால சாதிக்க முடியும். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சா கூட சில பேருக்கு ஜாதக ரீதியாக சில தேவையில்லாத ஒரு முரண்பாடான சில விஷயங்கள் நடக்கும். என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, கடன்ல போய் திடீர்னு மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா தொழில் செய்யலாம், ஏன்னா 7.5 சனி முடிஞ்ச உடனே நீங்க ஒரு தொழில் செய்யலாம்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த தொழில்ல நிறைய ஒரு விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மேடம், ஆன்லைன்ல போய் இவ்வளவு காசு நாங்க நஷ்டமாயிட்டோம், ஒரு லட்சக்கணக்கான ஒரு வருமானத்தை இழந்தவர்களும் நம்ம மகர ராசி என்பவர்கள் தான். ஏன்னா திடீர்னு இருந்த அப்புறம் இவர்களினுடைய மனநிலையை மாறி போச்சு. சனி என்னைக்கு வக்ரமானாரோ, அந்த கோச்சார கிரகம் வக்ரமானா கூட இவர்களினுடைய தசாபுத்தி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த திடீர்னு நம்ம நிறைய சம்பாதிச்சிடணும், நிறைய ஒரு பெரிய ஆளா ஆகி காட்டணும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய குணத்திற்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சில நேரத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட சில எதிர்ப்பு
எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். வேலையில உங்களுக்கு ஏதோ ஒரு பதவி உயர்வோ இல்ல வருமான உயர்வோ ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்கள், தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். குடும்பம் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்கனவே விவாகரத்து ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ புதிதாக திருமண வாய்ப்புகள் தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா 90ஸ்ல இருப்பாங்க, 1990 பிறந்தவங்கள இன்னும் திருமணம் ஆகாமலே இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இப்ப திருமண வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய மனநிலை மாற்றம் ரொம்ப அப்படியே எதிர்மறையா போயிட்டு இருக்கும். ஏன்னா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய ஆழ் மனதுல போயிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய மனநிலை மாற்றம்ன்றது ரொம்ப இதா போயிட்டு இருக்கும், எதிர்மறையா போயிட்டு இருக்கு. அதுக்கு சில யோகா சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நீங்க இந்த மாதத்துல செய்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்திரத்தன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள். ஏன்னா நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சது, வெளிநாட்டு வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாப் ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைச்ச கூட அதை நீங்க உங்களுடைய மனநிலையின் காரணமாக அதெல்லாம் தவற விட்டுட்டீங்க. இப்போ அதை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு மனநிலை தேவை. அதுக்கு நீங்க மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இந்த மாசம் முயற்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை ரீதியான நிறைய ஒரு இடையூறுகள்லாம் உங்களுக்கு குறையும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் இல்ல, தூங்குறதுக்கு டைம் இல்ல. இந்த மாதிரி எல்லாம் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அலக்கழிச்சல்கள், அதாவது அந்த பிரயாணங்கள்ன்றது அதிகமா இருக்கும். அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் இந்த செப்டம்பர் மாதம். அப்பாடி இந்த ஒரு மாதமாவது நான் இங்க உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் தொந்தரவுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய லைஃப்ல நான் மேல சொன்ன சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே நடக்கல, எங்களுக்கு சனி பயிற்சி ஆயாச்சு, குரு பயிற்சி ஆயாச்சு, எங்களுக்கு நீங்க மாசம் மாசம் சொல்லக்கூடிய பலன்கள் இது எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்துல சில தேவையில்லாத கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமா இருக்கும். அதற்கு என்ன தெய்வத்தை நீங்க வழிபடணும் அப்படின்னு தெரியாம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடாதோ அந்த தெய்வத்தை நோக்கியே நீங்க பயணிச்சுட்டு இருப்பீங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சில விஷயங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள், வேலை ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் குறையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். கும்ப ராசி தான். ஏன் மேடம் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க, இப்படி நீங்க நேர்ல மாத்திரம் கிடைச்சீங்கன்னா உங்களை என்ன செய்வோம்னே தெரியாது அப்படின்னு நிறைய கும்பராசி என்பர்கள் இந்த பதிவை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு டைம் தான். கவலையே படாதீங்க, உங்க ராசியில ராகு போயிட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும். இதெல்லாம் தற்காலிகமானதுதான். ஆனா ரொம்ப நிம்மதியா இருக்கக்கூடிய ராசி எப்போதுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தான ராசியே கும்ப ராசி தான். இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்போடு தான் இருப்பீங்க. உங்களுடைய மனசை அறிஞ்சு நீங்க பேசுங்க. என்னைக்கு நீங்க செல்வ செழிப்பு இல்லாம இருந்திருக்கிறீங்க? சில பேருக்கு அவர்களினுடைய தசாபுத்தி காலங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து உங்களுடைய வருமானத்தை எளிதாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனியினுடைய குணம் எல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ரொம்ப யார்கிட்டையும் தயவு தாட்சியம் பார்க்க மாட்டாங்க. நீதினா நீதிதான், நேர்மைனா நேர்மைதான்.
நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள் தான். அது எந்த வீடா இருந்தாலும் சரி, மாமனார் வீடா இருந்தாலும் சரி, மாமியார் வீடா இருந்தாலும் சரி, அடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் யாரு எங்க தப்பு பண்ணாலும் கும்பராசி என்பர்கள் அவர்களை சும்மா விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நீதியோட இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு செப்டம்பர் மாதம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு சில நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்தாலும் கூட இந்த சில இந்த ராசி என்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வந்துட்டு இருக்கிறதுனால சில தொழில் ரீதியான சில மாற்றங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், சதயம் நட்சத்திர அன்பர்கள், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த கும்ப ராசி. இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் வருமான வளர்ச்சிகளை அதிகமாக சந்தித்தாலும் உறவுகள் தொடர்பாக சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு பக்கம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உறவுகள்னால அங்கங்க அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, தேவையில்லாத ஒரு தேவையில்லாத சொற்கள் எல்லாம் நீங்க காதால கேட்கறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரியான ஒரு உறவு இருந்தா கூட நம்ம அதை விட்டு வெளியில வர்றதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனநிலை இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால அந்த குடும்ப உறவுகள்ல இருந்து பிரியணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசம் பிரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய 8ஆம் இடத்துல புதன் உச்சமா ஆகுறதுனால காதல்லாம் கண்டிப்பா பிரேக் ஆயிடும். அதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். யார் யாரெல்லாம் இந்த காதல் போன்ற சில விஷயங்கள்ல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த மாதம் நீங்க அந்த காதல் தொடரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்துல எந்த விதமான பேச்சும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. அதுக்கப்புறமா நீங்க சில விஷயங்களை பேசி நீங்க நியாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு நேரம் கண்டிப்பா வரும். சில நேரத்துல நீங்க அமைதியா இருக்கதான் செய்யணும். ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்கள் எப்போதுமே எனக்கு நியாயம் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால முடியவே முடியாது. அதனால சில நாட்களை நீங்க கடந்துதான் உங்களுடைய நியாயத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல, திருமணம் போன்ற விஷயங்கள்ல இப்போ தேவையில்லாத ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வெளிநாடு வெளியூர் பிரயாணம், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட வெளியூர் வெளிநாடு பிரயாணம், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும். நிறைய கிளையன்ஸை சந்திக்கணும் இந்த காலகட்டம். செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய கிளையன்ஸை சந்திக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறவுகள் மீதான சில தேவையில்லாத பிரிவுகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய பொருளாதாரத்துல கொஞ்சம் உயர்வடையக்கூடிய ஒரு நேரம். பழைய கடன் எல்லாம் முடிச்சு இந்த காலகட்டம் கொஞ்சம் கடன் நிவர்த்தி அடைய, கொஞ்சம் அப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில இடமாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க வேலை ரீதியாக இன்னொரு டிரான்ஸ்பர் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அது உங்களுடைய பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உறவுகள் ரீதியாக வந்தாலும் பொருளாதார ரீதியாக நிறைய ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் நமக்கு எது சாதகமாக இருக்கு, பினான்சியல் பொசிஷன் சாதகமாக இருக்கு, அப்போ அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் வருதுன்னா அந்த இடத்துல டிசிஷன் செய்யாம
டிசிஷன் எடுக்காம கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டே வாங்க. இப்போ வீட்டுல இருக்கிறவங்க உங்களை பிரிஞ்சே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்காம நீங்க கொஞ்சம் ஹோல்டு பண்றதுதான் நல்லது. ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு அந்த ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது கொம்பன் இறங்கிட்டா அந்த இடத்த துவம்சம் பண்ணாம போக மாட்டாரு. அந்த மாதிரிதான் இந்த ராகுவினுடைய வேலையெல்லாம். அந்த ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த நாசமாக்காம போகவே போகாது. அந்த அளவுக்கு அந்த ராகுவினுடைய குணம் அதிகமா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சில ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்கள், தெய்வ வழிபாடு அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான சில ரிலாக்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி ரொம்ப தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுக்குதான் அந்த மெடிடேஷன் சொல்லக்கூடிய சில யோகா பயிற்சி முறைகள்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் அதிகமாக எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு நான் மேல சொன்ன சில விஷயங்கள் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். அங்க பிஆர் சம்பந்தப்பட்ட சில நிரந்தரமான இருக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் நடக்கும். பார்ட் டைம் ஜாப் பெர்மனன்ட் ஜாபா மாறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மீன ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் வாய்ந்த ஒரு ராசி என்பர்கள் தான் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த ராசிக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால எப்போதுமே ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவுரை பண்ணக்கூடிய ஒரு தகுதி இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இதே அதிபதி தான் தனுசு ராசிக்கு இருந்தா கூட அவர்கள் அதிகமாக அந்த அட்வைஸ்ன்ற ஒரு அமைப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த மீன ராசி என்பர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுதல ஒரு முன்னோடியாக திகழக்கூடியவர்கள். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம், அயன சயனஸ்தானம். எப்போதுமே ஒரு நிம்மதியான வாழ்வை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், வருமானம் இல்லாட்டிலும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நம்ம மீன ராசி என்பர்கள். எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எங்களுடைய கணவரோ மனைவியோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, நான் தான் ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீன ராசியோட டிராவல் பண்றவங்க எல்லாம் எப்போதுமே ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. இவங்க மட்டும் ரொம்ப கூலா சில விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் அந்த அயன சயன ஸ்தானம் வேலை செய்யும். விரயஸ்தானம்ன்றது கையில பணம் வந்துடக்கூடாது, உடனே நம்மளுடைய பங்களிப்பு எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. நீ நல்லாரு, நீ நல்லாரு, நீ நல்லாரு, நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த விரயஸ்தானம்ன்றது இந்த மீன ராசி என்பர்களே அதிகமாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் தான் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள். இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். இந்த ராசியில புதன் நீச்சம் மாறுகிறார். இந்த 3 கிரகங்களின் தாக்கம் இந்த இடத்துல அதிகமா இருக்கும். இந்த மீன ராசி என்பர்கள் அதிகமாக அறிவுரை யாருக்கு கூறுவாங்க அப்படின்னா தன் கூட இருக்கிறவங்களுக்கு தான், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரியாக தான் அறிவுரை கூறுவாங்களே ஒழிய, ஆனாலும் அவர்கள்கிட்ட அவங்க கேட்டாதான் சொல்லுவாங்க, கேட்காம எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன் கூட இருக்கிறவங்கள ரொம்ப நேசிப்பவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். அதே சமயத்துல சுக்கிரன் உச்சம் பெறதுனால பெருமளவு அந்த வருமானத்தை, பணத்தை ஒரு மதிப்போட வச்சுக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு செலவு பண்றது, இஷ்டத்துக்கு அதை வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீன ராசி. மேடம் நிறைய சொன்னது போதும், இப்போ செப்டம்பர் மாத பலனை சொல்லுங்க, எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்கு, எனக்கு அது நடக்குமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறதெல்லாம் தெரியுது. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி வக்ரமாக இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு 2-3 ப்ராஜெக்ட் அதோடு சேர்ந்து லிங்க் ஆகி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா இந்த 7.5 சனி, ஜென்ம சனிலாம் உங்களுக்கு பெருமளவு பாதிப்பை கொடுக்காது, சில தடைகளை மட்டும் கொடுக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 3 மாத கால அளவுக்கு நீட்டிப்பு, அதாவது இந்த ப்ராஜெக்டை செய்ய
செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகளை கொடுக்கும், அவ்வளவுதானே ஒழிய பெருமளவுக்கு லாஸ் எல்லாம் கொடுக்காது. உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த மீன ராசி என்பர்களுக்கு, இந்த மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வேலை இடமாற்றம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, பதவி உயர்வு, நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. பதவி இடமாற்றம் செய்யல, நான் அதே இடத்துலதான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த வேலை இழப்புகள் உங்களுக்கு உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு 1.5 மாசம் பிரேக் எடுத்தாதான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா சொல்லிட்டீங்க மேடம், எனக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு டயத்துல இருக்கிறேன், நான் ஒரு துணிச்சலோட நான் வேலையை விடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால ஒரு 2 மாசம் அளவுக்கு உங்களால பொறுத்துக்க முடியும் அப்படின்னா தைரியமா வேலையை விடுங்க. ஆனாலும் அந்த வேலையை விடாம நீங்க பண்றது மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அடுத்து அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். அதனால நீங்க ஒரு கையில ஒரு வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலையை விடுறது ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக, அடுத்து உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நல்ல சாதகமாக இருக்கு. வெளிநாடு போய் நீங்க ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். அடுத்து உங்களுடைய தொழில், அதாவது கல்வி கடனை நீங்களே அடைக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உறவுகள் தொடர்பான சில பிரிவுகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க மீண்டு வெளியில வந்து சில புதிய உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையில்லாத கடன்கள், தேவையில்லாத ஒரு விபத்துக்கள் இதெல்லாமே கடந்த ஒரு 3 மாதமாக நடந்துட்டு இருக்கு. எதிர்பாராத கடன்கள், இந்த மாதிரிலாம் நீங்க கடன்களை எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எதிர்பாராத கடன்கள்லாம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். நீங்க சீட்டு பைசா இல்ல நகையை வச்சு நீங்க அடமானம் வச்சு அந்த கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. மருத்துவ செலவுகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால தேவையான முதலுதவி அப்படின்றது நீங்க முதல்ல பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாத சிக்கல்கள், இப்போ ஏதாவது ஒரு ஃபீவரே வந்துருச்சு அப்படின்னா பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க லோக்கல்ல டேப்லெட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வைரல் ஃபீவரா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நிலைமையெல்லாம் சீரியஸ் ஆயிடும். அதனால மருத்துவ செலவுகள்ன்றது அதிகமா இருக்கு. அதனால சில மீன ராசி என்பர்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது நல்லது. ஜென்ம சனி இன்னும் உங்களுக்கு ஒரு 5 வருட காலத்திற்கு இருக்கிறதுனால, ஜென்ம சனியா இருப்பாரு, அப்புறம் பாத சனியா இருப்பாரு. அதனால இந்த 5 வருடத்திற்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறது உங்களுக்கு சில ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.